Hello guys, welcome back to my channel. எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பிஐ வங்கியில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான முழு விவரங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். ஒன்ஸ் அகைன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மள நிறைய பேர் பேங்க்கில் வேலை பார்க்கணுன்னு பேங்க் வேலை சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் எஸ்பிஐ வங்கி வேலை வாய்ப்புக்காகவே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதுன்னே சொல்லலாம். ஸோ 2025க்கான எஸ்பிஐ வேலை வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2964 சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது சிபிஓ ஆஃபீஸர்ஸ். ஸோ இதுக்கு யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு எவ்வளோ, ஸோ விண்ணப்பிக்கிறது எப்படி, அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ சிபிஓ ரெக்ரூட்மெண்ட் 2025 இது ஒரு மத்திய அரசு வேலை தான். ஸோ வந்துட்டு இதில் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி 2964 இருக்குது. பணி பார்த்தீங்கன்னா சிபிஓ ஆஃபீஸர், அதாவது சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க முடியும். கடைசி தேதி 29/5/2025 கொடுத்துருக்காங்க. பணியிடம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம இன்னும் முழு விவரங்களும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2964 காலி இடங்கள். அதில் எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன காலி இடங்கள் இருக்குது, என்ன கேட்டகரிக்கு காலி இடங்கள் இருக்குது, அது எல்லாமே முழு விவரங்களும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னாலே இதில் 7th காலமில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ என்ன லாங்குவேஜ், அது எல்லாமே முழு விவரங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 120 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்தியா முழுவதும் உள்ள எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, என்னென்ன கேட்டகரி வைஸும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பிடிஎஃபாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனி டிகிரி இருந்தாலே நம்ம தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அரசு அங்கீகாரம் கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் எனி டிகிரி தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதற்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங், மெடிசன், காஸ்ட் அக்கௌண்டிங் ஆர் கேட்டட் அக்கௌண்ட் படித்தவங்களும் இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்சமாக 21 வயதில் இருந்தும் அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு 5 ஆண்டுகள் தளர்வுகளும், ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளும், அதிலே எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு 13 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசின் கொள்கையின்படி தளர்வுகள் விண்ணப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் விவரம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப அடிப்படை ஊதியமாக 48,480 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டார்டிங் சேலரி மட்டும்தான். இது இல்லாமல் சம்பளம், இதர படிகள், சலுகைகள் ஆகியவை வங்கியின் விதிமுறைகள் படி மாறுபடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எதன் அடிப்படையில் இது தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங்கு, நேர்காணல், இன்டர்வியூ, இதை 3 ஸ்டெப்ஸ் மூலமாக தான் வந்துட்டு சிபிஓ ஆஃபீஸர் பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வு செயல்முறை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, எக்ஸஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 750 ரூபாய் கட்டணம் சொல்லியிருக்காங்க. கட்டண முறையும் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா sbi.co.in என்ற விண்ணப்ப இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/5/2025 இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/5/2025. இதற்குள்ளாகவே நம்ம வந்துட்டு தேவையான ஆவணங்களோட பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கணும். ஸோ அதுக்கு லேட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு 9ஆம் தேதியிலேருந்து. ஸோ ஆன்லைன் விண்ணப்பத்தில் போனீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே கிளியராக நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த பேஜில் போகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அண்ட் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எந்த டேட்டில் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும், ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை, ஆன்லைன் ஃபீ பேமெண்ட், இதோட முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆக்சுவலி பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் இருக்கும். அதை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாமே கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு இதெல்லாமே தான் கேட்கும். இதெல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த டீட்டெயில்ஸ் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதுவும் நம்ம கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் எல்லாமே ஓகேன்னா அப்லோடு கொடுங்க. இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னா ரிவர்ஸ் கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்னென்ன கிளியர் பண்ணுறீங்களோ கிளியர் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து அப்லோடு கொடுத்துருங்க. ஸோ அப்லோடு கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட எஸ்பிஐ பேங்க்குக்கான வேலை வாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறதுங்க நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே பேங்க் ஜாபுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பாய்.